ராமேஸ்வரம்னாலே நமக்கு தீர்த்தங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா காலப்போக்குல பல புனித தீர்த்தங்கள் பராமரிப்பு இல்லாம மண்ணுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி மறைஞ்சு போன ஒரு பொக்கிஷம் தான் இந்த அரியநாச்சி தீர்த்தம். இது சாரதா தீர்த்தம் என்னும் சொல்வாங்க. எஸ்கேபட்டி மற்றும் ஓலைக்குடா கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கிற இந்த தீர்த்தத்தோட வரலாறு ரொம்ப ஆச்சரியமானது. அரியன்னா சிங்கம், ஆட்சின்னா ஆளுகின்றவள். சிங்கம் போல வீரத்தோட ஆட்சி செய்யற அன்னை சரஸ்வதியோட அம்சம் தான் இந்த அரியநாச்சி. இந்த தீர்த்தத்துல நீராடுறதுனாலையும் பூஜை செய்யறதுனாலையும் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது. முக்கியமா இந்த தீர்த்தத்துல மனசார வேண்டிட்டு நீராடினா நம்ம மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி அபாரமான தைரியம் பிறக்கும்னு நம்பப்படுது. சேது மகா புராணத்தின்படி இங்க இருக்கிற புனித நீர் நம்முடைய அறியாமையை நீக்கி தெளிவான ஞானத்தையும் பேச்சாற்றலையும் கொடுக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கு இந்த தீர்த்தம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரஸ்வதி தேவியோட அம்சம்ங்கிறதுனால இங்க வந்து வழிபடுற குழந்தைகளுக்கு படிப்பறிவு சிறக்கும். மந்தமா இருக்கிற குழந்தைங்க கூட சுறுசுறுப்பாவும் கூர்மையான புத்தியோடவும் மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு தேவையான மன தைரியத்தையும் ஞாபக சக்தியையும் இந்த தீர்த்தம் அருளுது. இந்த இடத்தோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு காலத்துல அடையாளமே தெரியாம இருந்த இந்த இடத்த ஊர் மக்கள் அடையாளம் காட்டினர். அதுக்கப்புறம் மின் கம்பம், கழிவு நீர் அகற்றல் போன்ற பல தடைகளை தாண்டி 2020ஆம் ஆண்டில் இது விவேகானந்தா கேந்திரத்தால் புனரமைக்கப்பட்டது. புதுப்பொலிவோட காட்சி தர்ற இந்த அரியநாச்சி தீர்த்தம் நமக்கு அறிவையும் மன வலிமையையும் கொடுக்கிற ஒரு புனித இடமாத்து திகழுது. வரப்போற டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மகா தீர்த்த பூஜையில கலந்துக்கிட்டு இந்த தீர்த்தத்தோட முழு அருளையும் நீங்களும் உங்க குழந்தைகளும் பெற்று பயனடைய பசுமை ராமேஸ்வரம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நன்றி.